இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பேசிக்கா நம்ம என்னென்ன பார்க்கலாம். ஸோ எப்படி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஸோ எதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுல வந்து எப்படி நீங்க வந்து சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ண போற டாபிக்ஸ் வந்து ஜஸ்ட் பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எதனால இன்வெஸ்ட் பண்ணணும், அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, நம்மகிட்ட என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ இது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா அந்த 1 hour வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நீங்க ஒரு பொருள் வந்து நீங்க இப்போ வாங்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருள்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பல்கா ஒரு பொருள் இப்போ வாங்கணும், இப்போ நிறைய பொருட்கள் வந்து வேரியஸான இடத்துல வேரியஸான பொருட்கள் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வாங்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த இடத்த வந்து ஒரு மார்க்கெட்ல போய் தான் வாங்குற மாதிரி. மார்க்கெட்னா என்னன்னா ஒரு சந்தை. நீங்கள் அந்த இடத்துல வந்து எல்லா வகையான பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இல்லாமல் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஷேர்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து பை பண்ற அந்த பிளேஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். நம்ம பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சேவிங்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே வேற வேற terms. இப்ப நீங்க சேவிங்ஸ் அப்படின்னா உங்களோட ஃபியூச்சரோட தேவைக்காக நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது. பட் ஆனால் அதுக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு அதனால ஒரு ரெவன்யூவோ இன்கமோ வராது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு எதிர்கால தேவைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணாலும் அதுல இருந்து உங்களுக்கு தனியா ஒரு இன்கமும் வரும். ஸோ நீங்க சேவ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் இன்கம். ஸோ நீங்க பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அதே மாதிரி ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போடுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் இன்கம்ஸ்ல வரும். ஸோ இதை வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் நீங்க வந்து அந்த மெச்சூரிட்டி டைம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ 10 years 5 years அந்த மாதிரி. ஸோ அந்த மெச்சூரிட்டி டைம் முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல மட்டும், இப்போ நீங்க 5%னா 5%ல இன்கம் வரும். இப்போ 2%னா 2%, அந்த என்ன பெர்சன்டேஜோ ஸோ அந்த பெர்சன்டேஜ்ல மட்டும் தான் இன்கம் வரும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இது போக வந்து நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஈக்விட்டின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதுதான். ஸோ ஃபிக்ஸட் இன்கம்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட், பிஎஃப் நீங்கள் பண்ணுறது, ஸோ கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுற பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் வரும். ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர்ஸில் பண்ணுறது, என்எஸ்சிலையோ இல்லை பிஎஸ்சிலையோ வந்து ஒரு ஷேரை வந்து பை பண்ணி ஸோ அது மூலமாக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ண வைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாட் ஓன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ல நாட் ஓன்லி ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்காது, உங்களுக்கு வந்து டெப்ஸ் இருக்கும். அதே மாதிரி கோல்டு, ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியோட அசட்ஸு, இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்களுக்கு ஒரு பூலா வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு உங்களுக்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் டேக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஒரு பாண்டோ ரிலீஸ் பண்ணது, ஒரு கடன் பட்டணம் ஒரு பாண்ட் இதை ரிலீஸ் பண்ணது அப்படின்னா அதை வந்து ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் சொல்லுவாங்க. சவரின் கோல்ட் பாண்ட், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்கள் கேஷுக்கு ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். கோல்ட் பாண்ட்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டோட மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் கேட்குற மாதிரி இதுலேயும் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டோட ஆல்டர்னேட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இதை வந்து பாண்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமாடிட்டி, மேக்ஸிமம் இதில் தான் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ கோல்டு, சில்வர், ஸோ இது போக வந்து உங்களோட வீடு, ஸோ இந்த மாதிரி நிறைய கமாடிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் கோல்டு தான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ
இதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து, அதாவது அதோட டெய்லி பிரைஸோட மூவ்மெண்ட்டை பொறுத்து, மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட், நம்ம இடம், நிலம் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட சேவிங் ஸ்கீம் நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஒரு குழந்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ற செல்வ மகள் திட்டத்துல இருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ். ஸோ அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின்ஸ், ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் இந்த மாதிரி, ஸோ என்எஃப்டி, எஃப்எஸ், ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கேஸ் ஒரு அன்பார்ச்சுனேட்டா வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்சூரன்ஸை வந்து மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம மேஜரா என்ன பார்க்க போறோம்? ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட், இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்னா யூஸ்வலா வந்து பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட பொருட்களை வந்து வாங்குறதுக்கான ஒரு இடம். ஸோ ஜஸ்ட் பையர்ஸும் இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து செல்லரும் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பொதுவான இடம். இந்த இடத்துல வந்து எப்ப நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விலையில வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்து அந்த பொருளை வந்து நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட், ஷேர்ஸுக்கான அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வே ஆஃப் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? ஒய் எதுக்காக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நீங்க வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்க இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க பிசிக்கலா நீங்க இப்போ நீங்க வாங்குறீங்க, ஒரு கோல்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் உங்களுக்கு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே போக உங்களுக்கு வந்து நீங்க பை பண்ணும்போது வரும். ஸோ இந்த கோல்டவே வந்து நீங்க வாங்கி வைக்கிறீங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வாங்கி வைக்கிறீங்க. ஸோ அது பழசாகும். ஸோ அதுக்கான டிப்ரிசியேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டிப்ரிசியேஷன் எல்லாம் போக வந்து நீங்க நீங்க ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண இன்கமை விட ஸோ உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம ரெகுலராகவே பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இன்கேஸ் வந்து இப்போ இங்கே ஒரு இடத்துல இடம் வாங்கியிருக்கீங்க, ஒரு கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம், பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து வராமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் இருக்கும், உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர்ட்டி ரிஸ்க் இருக்கும். ஸோ இந்த இதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இருக்கும். ஸோ இது போக வந்து நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைப்போட விட இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செபியால வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செபி மூலமா வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எந்த வித ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டிஸுமே ஈஸியா நடக்காது. ஸோ அந்த மாதிரி நடந்தாலும் ஈஸியா உங்களுக்கு யாரை ரிப்போர்ட் பண்ணணும், ஸோ அதுக்கு அடுத்த வந்து ப்ராசஸ் வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த செபி வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வர்றதுனால உங்களுக்கு அதுக்கான ரெகுலரைசேஷன் அத்தாரிட்டி வந்து இருக்கு. ஸோ உங்களோட ஃபண்டுக்கான செக்யூரிட்டி இருக்கு. நீங்க இந்த ஃபண்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து எந்த ஃப்ராடலண்ட் நடந்தாலும் அதுக்கான செக்யூரிட்டி, அதை அந்த ஃப்ராடலண்ட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கான ப்ராசஸ், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட், இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு நிலமே வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வாங்கின நிலத்தை வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க செல் பண்ணணும். ஸோ செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து செல்லர் உங்களோட நிலத்தை வாங்குறதுக்கான ஆள் வேணும். ஸோ பட் ஆனா இங்க அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நீங்க ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷேருக்கான லிக்விடிட்டி அதிகமாகும். லிக்விடிட்டி மீன்ஸ் இப்போ நீங்க ஒரு பை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷேர் வந்து விற்கிறதுக்கு ஆள் எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி செல் பண்றீங்க அப்படின்னா வாங்குறதுக்கான இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்காக தனியா வந்து ஒரு கடைக்கோ எதுக்கோ ஒன்று போகணும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த சரியான செல்லரை இது பண்ணணும், சரியான பையரை நாங்க வந்து தேடணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு இல்லை. ஸோ நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உடனே செல் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபண்டை வந்து நீங்க இமீடியட்டா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எமர்ஜென்சி
லிக்விடிட்டி நீங்க எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நீங்க கேஷை வச்சு இமீடியட்டா நீங்க எப்படி ஏடிஎம்ல வித்ரா பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல நீங்க ஷேரா வந்து வச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான லிக்விடிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுல ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து பை பண்றீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பை பண்றீங்க, அதுல வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து உங்களுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுல வந்து அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் ரீசன் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட், ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு போயிட்டீங்க, இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யாரை போய் பார்ப்பீங்க, எதை எப்படி பண்றது. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படும், டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படும். எஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்க அதை பை பண்றது, ஒரு ஷேரை பை பண்றதுக்கான டிரான்சாக்ஷனுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். அதே மாதிரி டிமெட் அக்கௌண்ட் எதுக்காக அப்படின்னா நீங்க வாங்கி வச்சிருக்க ஷேரை வந்து ஹோல்ட் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அலைஸ் ப்ளூல எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமெட் அக்கௌண்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ டிமெட் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இது இப்போ வந்து ஷேரை வந்து வாங்கணும், யார்கிட்டையாவது வாங்கணும். எப்படி வாங்கணும்? ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈஸியான டூல் வேணும். ஸோ நம்ம போய் ஒரு இடத்துல கடையிலையோ இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு ஈஸியான டூல் வேணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ ஒரு பிளாட்ஃபார்மோ நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம மொபைல் ஈஸியா எல்லாருமே யூஸ் பண்றோம். ஸோ அப்படின்றப்ப வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து நம்ம மொபைல்லையும் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னா அந்த பேங்கோட ஷேரை வந்து நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ல ஜஸ்ட் எத்தனை குவான்டிட்டி பை பண்ணணும், ஸோ அதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணி பை பண்ணிட்டோம் உங்களுக்கான பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரோக்கிங் ஃபார்ம் வந்து ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இதுவே நீங்க வந்து சிஸ்டம்ல யூஸ் பண்றீங்க, ஸோ அப்போ சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில வெப் பிளாட்ஃபார்ம்ஸ் சரிங்களா. ஸோ அலைஸ் ப்ளூல வந்து உங்களுக்கு வந்து மொபைல் பிளாட்ஃபார்மும் இருக்கும், வெப் பிளாட்ஃபார்மும் இருக்கும். ஸோ நீங்க எதுல வேணும்னாலும் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்க ஒரு ஷேர் வந்து பை பண்றீங்க, ஷேர்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. மற்ற மியூச்சுவல் ஃபண்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ ஸோ இதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இப்போ கோல்டுலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதை விட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர்ஸ்ல இருக்கும். லிக்விடிட்டி அதே தான். உங்களுக்கு லிக்விடிட்டினா என்னன்னா இப்போ நீங்க எந்த நேரத்துல வந்து அந்த மார்க்கெட் லைவ்ல இருக்கிற டைம்ல நீங்க எப்போ வேணும்னாலும் யார்கிட்ட எந்த குவான்டிட்டி எவ்வளவு குவான்டிட்டினாலும் நீங்க பையும் பண்ணிக்கலாம், எவ்வளவு குவான்டிட்டினாலும் செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நீங்க பையர் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பை பண்றதுக்கு செல் பண்றதுக்கு வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து டைவர்சிபிகேஷன். ஸோ டைவர்சிபிகேஷன் இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான கான்செப்ட். என்னன்னா இப்போ நீங்க ஒன்று ஃபீல் பண்றீங்க, ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எசென்சியல் ப்ராடக்ட்ஸ்ல இருக்க இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு வந்து ரெகுலரா நெஸ்லே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இப்போ அதுல நீங்க இப்போ அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க. சப்போஸ் இப்போ பேங்க் செக்டார்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இதே மாதிரி இப்போ 2-3 செக்டார்ல நீங்க வேரியஸ் செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ இப்போ ஏதாவது ஒரு செக்டார் இப்போ ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னா இப்போ மற்ற ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களால ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்லா வேரியஸ் ஃபீல்டுலையும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கட்டும், ஸோ ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி, எல்லா ஐடி இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் அட் டைம்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கா க்ரோத் ஆகும்போது உங்களுக்கும் பாசிட்டிவா லாங் டேர்ம் வெல்த் பில்டிங். இப்போ நீங்க வந்து ஒரு ஷேரை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஷேர் நீங்க பை பண்றீங்க அப்படின்னா ஸோ ஒரு கம்பெனி வந்து லாங் டைமா எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் ஸோ இது போக வந்து அவங்களோட போனஸ் வரும். ஸோ
ஸோ மார்க்கெட்ல வந்து அதோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராஃபிட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீங்க கழிச்சு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளோடய லாஸ்ட் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓனர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன். இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நீங்க எந்த கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்களோ அந்த கம்பெனியோட ஓனர் நீங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போதும் ஒரு ஓனர்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் அதை கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க அந்த கம்பெனியோட ஓனர்ஸ். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு அல்டிமேட் பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு போட்டிருக்கு. ஆக்சுவலி நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் உங்களோட பணம் வந்து பெருகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து எவ்வளவு கரெக்டான கம்பெனியை அனலைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க தூங்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் குரோத். இப்போ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பை பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட போனஸ் வரும். ஸோ அதுலயுமே நீங்க இன்வெஸ்ட். அதாவது போனஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஷேருக்கு வந்து இன்னொரு மல்டிபிளா இன்னொரு ஷேர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காம்பவுண்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், லாங் டைம்ல இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனிஸ். உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் இருக்கும். குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்னன்னா ஸோ டோட்டலா வந்து நீங்க வேர்ல்டு இந்தியா ஃபுல்லா வந்து நீங்க எங்க வேணாலும் இருக்கிற வந்து ஒரு ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த எந்த ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கம்பெனி இருந்தாலும் லிஸ்டிங்கா இருக்கிற கம்பெனில நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி ரிலேஷன். நீங்க என்ன பை பண்ணிருக்கீங்கன்னு டிரான்ஸ்பரன்சி உங்களோட பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நீங்க பை பண்றதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன பை பண்ணிருக்கீங்க, எத்தனை குவான்டிட்டி பை பண்ணிருக்கீங்க, இது எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கு, ஸோ எவ்வளவு தூரம் உங்களுக்கு இது ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற எல்லாமே வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்ல இருக்கும். ஸோ இது போக ரெகுலரைசேஷன். செபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கீழே என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி 2 எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ டோட்டலா வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே எந்த வித மால் ப்ராக்டிஸோ ஸ்கேம்ஸோ இல்லாம ஸோ எல்லாத்தையுமே வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைசேஷன் தான் ப்ராசஸ். ஹூ கேன் இன்வெஸ்ட்? யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்ல? யார் யார்? ஸோ நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல உள்ள வர்றீங்க அப்படின்னா யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு இண்டிவிஜுவல்னா ஒரு நார்மலா ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் அபோவ் 18 இயர்ஸ். ஸோ அவங்க யாருனாலும் வந்து பேன் கார்டு ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்கும்போது பட்சத்தில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மைனர். ஸோ இப்போ 18 வயசு கீழே இருக்கவங்க அப்படின்னா ஸோ அவங்களோட கார்டியனோட ஒரு லீகல் அக்ரிமெண்ட் ஆகி ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நான் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுமா, என் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஸோ உங்களோட ஸோ உங்களுக்குன்னு ஒரு இப்போ நீங்க ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்களோட ஃபண்ட் எல்லாமே வந்து ஐடியலா இருக்கு. ஸோ அந்த ஃபண்டை வந்து நான் வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ என்னோட இப்போ ஒரு ஷீட் ஃபண்ட்ஸோ ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் ஃபினான்ஷியல் கம்பெனினா ஸோ என்னோட ஃபண்டை வந்து நான் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி என்னோட கம்பெனி பேர்லயும் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இதே தான் ஒரு கம்பெனின்னு இருக்கு. கம்பெனி நீங்க உங்க பேர்ல இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் போமோ ஒரு சோல் ப்ராப்பர்ட்டி கம்பெனியோ ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ஆர்ஐ நான் இப்போ வந்து இந்தியன் ரெசிடென்ட் தான், ஆனால் நான் ஃபாரின்ல இருக்கேன். ஸோ அப்படின்றப்ப என்னோட என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கும் அவங்களும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹெச்யூஎஃப். ஆக்சுவலி ஹெச்யூஎஃப்ன்ற ஒரு கான்செப்ட் என்ன, உங்க குடும்பமா ஒரு சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமா ஒரு தொழில் செய்யறாங்க, ஒரு குடும்ப தொழில் பண்றாங்க. ஸோ அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ஹெச்யூஎஃப்லயுமே வந்து நீங்க வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். அலைஸ் ப்ளூல இது எல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு டேர்ம் வந்து நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும், ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல அப்டேட் ஆயிருக்கும். ஸோ ஒன் செகண்ட்.
ஸோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணணும், ஸோ எது எது பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டூ டூ யுவர் ரிசர்ச். ஸோ ஷேர் மார்க்கெட் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஓனா நீங்க மார்க்கெட்ல என்னென்ன நடக்குது, ஸோ இதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி ப்ராப்பரா ஒரு எஜுகேஷன் நீங்க எடுத்துட்டு, ஸோ அந்த எஜுகேஷன் மூலமா வந்து உங்களோட ஓன் ரிசர்ச், ஸோ அதை நீங்க வந்து அப்ளை பண்ணி, ஸோ அது மூலமா நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்க ஒரு ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ்ட கூட நீங்க இதுக்கான ஐடியாஸ் கேட்டு பண்ணிக்கலாம். ஸோ டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ டைவர்சிஃபைனா ஒன்றும் இல்லை, ஸோ நீங்க ஒரு குறிப்பிட்ட மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்க பண்ணாம மல்டிபிளா ஒரு கம்பெனிஸ் ஒரு செக்டார் இருந்துச்சு அப்படின்னா 4-5 செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க், ஃபார்மா செக்டார்ஸ், ஒரு ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பில்ட் பண்ணி ரொம்ப நல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம, ஸோ மார்க்கெட் வந்து பை ஆகு, கிரீன் சிக்னல் வருது, ஸோ அதனால நான் பை பண்றேன், ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு அவுட்புட்டோ இல்லாம, ஒரு அவுட்கம் இல்லாம ஸோ நீங்க ட்ரேட் பண்றது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு நீங்க ட்ரேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து இது பண்ணாம, ஸோ மல்டிபிள் இதா பிரிச்சு யூஸ் பண்ணணும். ஸோ மொத்த ஃபண்டையுமே ஒரே இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஹை வால்டேட் இருக்கும்போது, அதாவது அதிகமான மூவ்மெண்ட் இருக்கும்போது பேனிக் ஆகாம, ஸோ ப்ராப்பரா உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்க செக் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் வேர் டு ஃபைண்ட் த பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க, உங்களுக்கு அதுல என்னென்ன பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம அலைஸ் ப்ளூல வந்து நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அலைஸ் ப்ளூல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி. ஸோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூல வந்து எல்லா, ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்க பண்ணலாம். என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், ஸோ எஸ்ஜிபி, சவரின் கோல்ட் பாண்ட்ஸ், இடிஎஃப், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே அலைஸ் ப்ளூல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட்ஜ் பெனிஃபிட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஷேர் வந்து ஒரு 1,00,000 நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த 1,00,000 வச்சிருக்க ஷேரை வந்து நீங்க வந்து பிளட்ஜ் பண்ணி அது மூலமா வந்து நீங்க ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ட்ரேடிங்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலாட்ரலா கேஷ் காம்பனன்ட்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ண. ஸோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அனலைஸ் பண்றதுக்கு வந்து நீங்க ஆப்ஷன்ஸோ ஃபியூச்சர்ஸோ ட்ரேடிங் அனலைஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் ஹெட்ஜிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்லி ஆப்ஷன் சொல்லி ஒரு டூல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது போக வந்து ரைஸ்ன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா டைப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலைஸ் ப்ளூவோட பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் அனலைஸ் பண்றதுக்கான டூல்ஸ். ஸோ இதை நீங்க வந்து ட்ரேடிங் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு டூல்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு ட்ரேடரா நீங்க உள்ள வரீங்க, ஒன்று பேசிக்கா எதுவும் தெரியாம வரலாம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான டூல்ஸ் கொடுக்கும். ஸோ இன்கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஃபர்தரா நான் டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான கிளாஸஸும் நம்ம ரெகுலரா எடுக்கிறோம். ஸோ இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வெல் வேர்ஸ்டா நான் ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்றதுக்கான அனலிட்டிக்கல் டூல் வந்து. ஸோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தெரியும், பட் ஆனால் என்னால் ட்ரேட் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்கோக்காக ஏபி கீ வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீயாவே நம்ம வந்து அலைஸ் ப்ளூ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு ட்ரேடரா நீங்க அலைஸ் ப்ளூக்குள்ள உள்ள ட்ரேடராவோ ஒரு இன்வெஸ்டராவோ அலைஸ் ப்ளூ உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லா டைப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எல்லா ப்ராசஸுமே ஒரே இடத்துலயே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்டிஎஃப் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்றது ஒன்று. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு 100 rupees வச்சிருக்கீங்க,
ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ஒரு 400 இருக்கு. பட் இப்போதைக்கு என்னால அதுக்கான ஃபுல் பேமெண்ட் நீங்க வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அப் டு 5 டைம்ஸ் வந்து லிவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ 100 ரூபா வச்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபா வரையுமே வந்து ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டாக்ஸோட இது. ஸோ இப்போ மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 400 ருபீஸ் வரை வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியான உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் மட்டும் நீங்க ஸோ இதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான கைடன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலரா உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு வந்து நீங்க இப்போ தமிழ் வேணும் அப்படின்னா தமிழ் கிளைண்ட்ஸ் தமிழ்ல உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்ல வேணுமோ அந்தந்த லாங்குவேஜ்லயே உங்களுக்கு வந்து ரீஜன் வைஸாக உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க இதுதான் வந்து அலைஸ்டோட வெப்சைட். ஸோ இதுல நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டை ரீடைரக்ட் பண்ணும். நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ நம்மளோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஸோ மொபைல்லையும் நம்ம கொடுக்குறோம், வெப்லையும் கொடுக்குறோம். ஸோ இது போக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக ரைஸ்ன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறோம். ஸோ ஆல்கோ ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ சப்போர்ட் கொடுக்குறோம். இது போக வந்து உங்களோட பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு வந்து பிஓடி பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம். ஸோ இது போக வந்து யூனிவர்ஸ்ட்னு சொல்லிட்டு அட்வைசரி பிளாட்ஃபார்முமே வந்து பார்த்தீங்க. அட்வைசரினா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ரேட்ல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல ட்ரேடிங் சஜஷன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ரிலேட்டடான எஜுகேஷனுக்கு வந்து ட்ரேட் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஸோ இது மூலமா நம்ம ரெகுலரா வந்து வெபினார்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். ட்ரேடிங்கோட மேஜர் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் மாதிரியுமே பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு இந்த லிங்கை வந்து நான் மெசேஜ் இதுல பண்றேன், சாட் பாக்ஸ்ல நான் போடுறேன். ஸோ ஃபர்தரா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த நம்பருக்கும் டைரக்டா கால் பண்ணலாம். நம்பர் நோட் பண்ணி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க லாங் டைமா பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்கும். ஆக்சுவலி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராயல் என்ஃபீல்டு. ஸோ அதோட பிரைமரி கம்பெனி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டார். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 2001 வந்து அது லிஸ்ட் பண்ண வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ரூபா அந்த பிரைஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நியர்லி 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ 2 ரூபாய் இந்த ஷேரோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4758 ரூபாய். ஸோ 4760 ரூபாய் கிட்ட. ஸோ நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் வந்து நீங்க ஒரு 100 ஷேர் ஒரு 200 ரூபாய்க்கு வந்து நீங்க அப்ப வந்து பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து அந்த 200 ரூபாய்க்கான ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,75,890. இது வந்து வெறும் வேல்யூ மட்டும். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து எவ்ரி இயர் வந்து அந்த கம்பெனியோட போனஸ் கொடுப்பாங்க. ஸோ போனஸ் டிவிடென்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை டிவிடென்ஸா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது போக வந்து அந்த கம்பெனியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அட்டெண்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்டா நீங்க கேஷா மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,75,000 ரூபாய் கிட்ட வந்து ஒரு 200 ரூபாய் நீங்க வாங்கின ஒரு ஷேரோட ப்ரைஸை வந்து இது பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியுமே நீங்க இதுவே நீங்க டாடா எடுத்துட்டீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து இதோட லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 1999 2000 வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 ரூபாய். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 750 ரூபா. ஸோ இது நிறைய கார்பரேட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு வரும்போது ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 31 ரூபாய் அப்ப இருந்த ஷேரை வந்து ஒரு 100 ஷேர் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜா ஒரு 30 ரூபா வச்சிருந்தாங்க. 100 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ ஒரு 3000 ரூபா தான் வந்துருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேரோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இது போக வந்து இதுக்கான போனஸ் டிவிடன்ஸ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 10 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு அப்நார்மலான உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு லாங் டைம் அப்போ உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சர் கோலுக்கு வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு உங்களுக்கு ரெகுலரா நீங்க யூஸ் பண்ற ஒரு கம்பெனிஸ். ஸோ இப்போ நீங்க ரெகுலரா ஒரு ப்ராடக்ட் ஒரு ஷாம்பு வாங்க அந்த கம்பெனில ஒரு குறிப்பிட்ட ஷேர். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பைக் வந்து நீங்க இந்த பிராண்டட் தான் நான் வாங்குறேன் அப்படின்னு அந்த கம்பெனில ஒரு ஷேர்.
ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து ரெகுலரா நீங்க என்னென்ன கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்றீங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்றீங்க, ஸோ அந்த கம்பெனிஸ்ல எல்லாமே நீங்க வந்து சின்ன சின்ன ஷேர்ஸா வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் போது இப்போ ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா 1000 ரூபாய்க்குள்ள நீங்க ஷேர்ஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு 5 to 10 yearsல வந்து அந்த கம்பெனியோட growth-க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? சேட் பாக்ஸ்ல வந்து ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட்ஸ்க்காக லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க, ஃப்ரீயான ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம சைட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டீம் சைட்ல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றதுல இருந்து ஸோ ஃபர்தரா எல்லா கைடன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்ல இருந்து ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ற வரை எல்லா கைடன்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு தனியா வந்து ட்ரேடிங்கான ரிசர்ச் டூல்ஸ், ஸோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்டேட்ஸ் வந்து யூனிவர்சல் சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஃபர்தரா இந்த லிங்க்ல வந்து இது பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் சப்போர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பர் தரேன், நீங்க ஃபர்தரா என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எது டவுட்ஸ் எதுவும் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம்.